போடணும் எல்லாம் தெரிஞ்சு வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துப்பா. சாரான்னு சொன்னாவே எல்லாருக்கும் ஒரு சின்ன பயம் இருக்கத்தான் செய்யும். சாரா அவளோட ரூமுக்குள்ளே போய் உள்ளே உட்கார்ந்த ராமுன்னு ஒருத்தர் வந்தார். அதான் நம்ம சொல்லியிருக்கேன், சாராவோட செக்ரட்டரி. சாரான்னு செக்ரட்டரின்னு சொல்கிறத விட சாராவோட நெருங்கிய நண்பர். இவங்க 2 பேருமே சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் இருக்காங்க, ஒன்றா தான் படித்தாங்க. ஸ்கூல் மட்டும் இல்லைங்க, காலேஜும் ஒரே டிபார்ட்மெண்ட்டு தான். ஒரே இடத்துல வேலை பார்க்கணும்னு சொல்லி தான் 2 பேரும் சேர்ந்து ஒன்றாவும் வேலை பார்க்குறாங்க. சாரா என்ன தான் கோவமாகவும் கோவப்படுற மாதிரி தெரிஞ்சிடும், ராமு கிட்ட மட்டும் கோவமே பட மாட்டா. ராமுவால் மட்டும்தான் சாராவை சமாதானப்படுத்த கூட முடியும். ஸ்டாஃப் ஏதாச்சும் சாரா கிட்ட பேசணுன்னா கூட ராமு கிட்ட சொன்னால் அது ஈஸியாக முடிஞ்சிடும்னு நினைப்பாங்க. சாரா என்ன ஒரு மாதிரியாக இருக்கா அப்படின்னு ராமு கேட்டான். எனக்கு ஒன்றும் இல்லைடா, நான் நல்லா தான் இருக்கேன். இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் ஃபுல்லாக இருக்குல்ல,